இல்லை பேசாமல் இல்லை. 2 நாளாக நைட்டெல்லாம் எங்கள் லாயர்ஸ் பாருங்கள் அருண் எல்லோரும் இருக்காங்க, நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த வழக்குக்காக ராத்திரி பகலாக கடுமையாக பண்ணி தான் இதை ஃபைல் பண்ணோம். விடமாட்டேன் நான், இதில் ஸ்டே வெக்கேட் ஆகிற வரைக்கும் நான் விடமாட்டேன். இங்கே நியாயம் கிடைக்கும் இந்த நீதி அரசர்கிட்டே. இல்லை உச்ச நீதிமன்றம் தான் போகணுன்னாலும் போகலாம், ஒன்றும் தயார், எல்லாத்துக்கும் தயாராக இருக்கேன் நான். ஆகவே விடுற மாதிரி இல்லை பழனிசாமியை. ஸோ ராங்காக தட் ராங்லி ரிப்போர்ட்டட் டு த ஆனரபிள் கோர்ட் அண்ட் ஸ்டேட் த மேட்டர். இன்னொரு சைடு ஹியரிங் பண்ண கேட்கவே இல்லை, ஹியரிங்கே இல்லை, கொடுத்துட்டாங்க. தவறு, அதை விட மாட்டேன். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கு வரேன். நான் சீமான் அவர்களை நல்ல நண்பர், போன இடைத்தேர்தலில் பணம் கொடுக்காமல் ஓட்டு வாங்கினான்னு பாராட்டியது உண்டு. ஆனால் ரொம்ப கீழ்த்தரமாக இறங்கி தினம் மீடியா உங்களை பார்க்கணும், கேமரா உங்களை பார்க்கணுன்றதுக்காக முதல்ல நீங்கள் தாத்தான்றீங்க, எங்கள் அப்பான்றீங்க, சீர்திருத்த சமுதாயத்தின் ஒப்பற்ற தலைவர் தந்தை பெரியார்ன்றீங்க. அங்கே நிருபரே கேட்டாங்க, அவரை மாறி மாறி பின்னி எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம நிருபர். அவங்கள நான் பாராட்டுறேன். அதுக்கு பின்னாடி இப்போ என்ன சொல்கிறாரு, யார் பெரியார், என்ன கிடிச்சிட்டாரு, திராவிடன் சொல்கிறவங்களாம் திருடன் சொல்கிறேன். நான் தெரியாமல் சொல்கிறேன், திராவிடன் சொல்கிறவங்களாம் திருடன் சொன்னால் முதல்ல அண்ணன் காளிமுத்துவ மாமனை சொல்லலாமா? எனக்கு தமிழை சொல்லிக் கொடுத்தது அவர் தான். ஏவுகணைகள் மாதிரி வரும் வார்த்தைகள். தந்தை பெரியாரை புகழ்ந்து பேசியதில் முக்கிய பாங்கு இருக்குமே என்று சொன்னால் அண்ணன் காளிமுத்துக்கு இருக்கும். காளிமுத்து திருடன் சொல்லலாமா? சீமான் எனக்கு சொல்லிக் கொடுத்து தெரியாமல் கேட்குறேன். 20ஆம் நூற்றாண்டினுடைய தந்தை பெரியார் மாத்திரம் 20ஆம் நூற்றாண்டில் இல்லாமல் போயிருந்தால் 19வது நூற்றாண்டில் தான் இருப்போம் என்று புரட்சி தலைவி அம்மா சொன்னார்கள். திருடின்னு சொல்லிடுறீ அம்மாவை? இன்னும் மேலே போகிற ஒரு படி, நீ பேசும்போது என்ன பண்ண தப்புன்னு எனக்கு தெரியும். எனக்கு அரசியல் சொல்லிக் கொடுத்த எனது தலைவர் பிரபாகரன்ற பிரபாகரனுக்கு இங்கே தலையிடுறதுக்கான நேரம் இருந்துச்சு? தமிழீழத்தில் போராடி செத்த மாவீரனாக பிரபாகரனை பார்க்கிறோம் தமிழ் மக்களுக்காக. நீ சொல்கிற வார்த்தை என்ன சொல்லிட்டு இருக்க? பிரபாகரன்ட்டு தான் சொல்லிக் கொடுத்தார், அப்புறம் தான் எனக்கு புரியுது, அப்புறம் தான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன்ற. உன்னுடைய பிரபாகரன், நாங்கள் போற்றுகின்ற தலைவராக ஒரு காலத்தில் இருந்த பிரபாகரன், அமரர் ராஜீவ்காந்தி காங்கிரஸ் தலைவரை கொள்வதற்கு முன்னால் எல்லாம் டிஎம்கே ஏடிஎம்கேன்னு சப்போர்ட் பண்ண நேரத்தில் பிரபாகரனை காப்பாற்றியதும் வளர்த்ததும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஏர்போர்ட்டில் பார்த்து பெரிய அமௌண்ட், ஒரு மிகப்பெரிய உதவித்தொகை, அதை சொல்லும் பொழுது பிரபாகரன் பக்கத்தில் இருக்கும்போது சொல்கிறார், பலாயுதம்னு நினைக்கிறேன், அவர் சொல்லும் பொழுது மிக தெளிவாக சொல்லுகிறார், இவ்வளோ அமௌண்ட்டை நாங்கள் எதிர்பார்க்கல, இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுத்து எங்களுக்கு உதவின ஒரு பெரிய வள்ளலாக எம்ஜிஆரை பார்க்குறோம். தலைவர் காலை தொட்டு கும்பிட்டு போகிறார் பிரபாகரன். அவர்கிட்ட காத்துக்கிட்டேன்னா அவருடைய பேரை எடுத்து என்ன வைகோ அண்ணன் மாதிரி போய் அங்கே அவரோட இருந்து பழகணியா? சும்மா பிரபாகரன் பயாஸ்கோப் காமிச்சிட்டு எங்கிட்ட. பிரபாகரன் வரலாறு தெரியுமா உனக்கு? எவ்வளோ பேர் ஸ்ரீலங்காவிலேருந்து பிரிஞ்சு உலகம் பூரா தப்பிச்சு போய் புழைச்சிட்ருக்கான்னு தெரியுமா? அவனை காப்பாற்றுறதுக்கு எதாவது பண்ணியிருக்கியா நீ? என்ன தெரியும் உனக்கு பெரியாரை பற்றி? பெரியார் இல்லாத மண் இல்லை அப்படிங்கிற, இதுதான் புனிதமான மண்ணுன்ற. அப்புறம் பெரியாரை திட்டுற, கேமரா முன்னாடி வரணுன்றதுக்காகவே இவர் இப்படி பேசிகிட்டு இருக்கார் சார். இது மிகவும் மோசமான செயல் இது. அப்போ தலைவர் திருடனா? பிரபாகரனுக்கு உதவினார், எல்லாம் பண்ணார், கருப்பு சட்டை போட்டார். இலங்கை தமிழர்களுக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். ராஜபக்சேவை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தி கொலை குற்றவாளி என்று சொல்லி சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும், தூக்கில் போட வேண்டும் சொன்னாங்களே அம்மா. உங்களுக்கெல்லாம் அப்போ யோகியதை இருந்தால் சொல்கிறதுக்கு? யாரை பற்றி பேசுகிறீங்க நீங்கள்? தந்தை பெரியாரை பேசுவதற்கு உனக்கும் இல்லை, உன்னுடைய தாத்தாவுக்கும் இல்லை, மாமாவுக்கு இல்லை, எவனுக்கும் உரிமை இல்லை. நீ அதெல்லாம் பேசாது. எங்களை பார்த்து திருடன் சொல்லி, திராவிடனா திருடன், பெரிய மயிர் இவனுங்களா? என்னடா திருடன்? எங்கே இருந்து திருடன்? யாரை திருடன்ற நீ? என்ன தெரியும் உனக்கு திராவிடத்தை பற்றி சொல்லு. தேசியம்தான் பகுதி நேரத்தில் படிக்கணும், கட்டாய கல்வி, அதாவது குலத்தொழில் பண்ணுறவன் கல்வியை பண்ணணும், கற்றுக்கணும், குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர முயற்சித்து தேசியம். திராவிடம் பண்ணிச்சா அந்த வேலையை? திராவிட நாடு இருந்ததால் தான், திராவிடம் இருந்ததால் தான் இந்த மண்ணில் மக்கள் நிம்மதியாக இருக்காங்க. எதையோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டாங்க. பக்கத்தில் இருக்கவங்க புரிஞ்சுக்கணும். சீமான் பக்கத்தில் இருக்கவங்க, நீங்கள் நிறைய பேர் வெளியே போயிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அங்கே இருக்காதீங்க. ஈரோடெல்லாம் உள்ள வாணி, நான் பேசிக்கிறேன். அது பெரியார் மண்ணு தானே. தந்தை பெரியாருக்கு மாவட்டம் தோறும் நூற்றாண்டு விழா கண்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் நாவலரை கூப்பிட்டுக்குவார், எல்லாரையும் கூப்பிட்டுக்குவார், பேச சொல்லி தந்தை பெரியாரை பற்றி பேச சொல்லி பார்ப்பார். எந்த தேசியத்தில் இருந்த தலைவர். அப்புறம் வஉசி, கப்பலை ஒட்டிய தமிழன், எவ்வளோ பண்ணியிருக்கான் பத்தியா? எவ்வளோ ஒரு சொத்தெல்லாம் கொடுத்து பண்ணலையா? நாங்கள் என்ன விரோதியா கப்பல் ஒட்டிய தமிழுக்கு?
சூடமணின்னு கப்பலோட்டிய தமிழன் சங்கம் வச்சு மதுரையில் நடத்திட்டு இருந்தார். அவரை கொண்டு வந்து அம்மாட்ட சேர்த்து விட்டார். ஏதாவது தெரியுமா உனக்கு? முதல்ல மகாகவி பாரதியார் எங்களுக்குன்னு எதிரியா? யார் அவங்கெல்லாம் எதிரின்னு சொன்னா பெரியாருக்கு? தந்தை பெரியாருக்கு அவங்கெல்லாம் எதிரியா? அவங்களையும் இவங்களையும் பிரித்து கண்ணாபின்னான்னு பேசி நான் மாண்புமிகு முதலமைச்சர், நான் எல்லோருக்கும் முதலமைச்சர் என்று சொல்லக்கூடிய போற்றக்கூடிய தமிழக முதல்வரிடம் கேட்கிறேன், தயவு செஞ்சு ப்ளீஸ், அன்றைக்கி ஒருத்தர் ஸ்கூலில் பேசினாருன்னு நீங்கள் அரெஸ்ட் பண்ணி அவன் வந்து ஏர்போர்ட்டில் இறங்குறதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. என்ன பேர்? மகாவிஷ்ணு. அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வேண்டான்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிங்க. அதுக்கு பின்னாடி ஒரு தந்தை பெரியாரை பற்றி பேசுகிறத ஏன் வேடிக்கை பார்த்துருக்கணும்? பிடிச்சி உள்ளே போடுங்க சார். உள்ளே போட்டோன்னே ஒருத்தரும் வரமாட்டாங்க, எனக்கு தெரியும். அரெஸ்ட் பண்ணுங்க முதல்ல சொல்கிறேன். நீங்கள் ஏன் வேடிக்கை பார்க்குறீங்க? கேஸ் கொடுத்துருக்காங்கல்ல, தமிழ்நாடு பூரா வழக்கு தொடரப்படும். சீமான், உனக்கு அவ்வளோதான் டைம். நீ யாரை வேணாலும் பேசு, எவ்வளோ வேணாலும் பேசு. அவள் ஒன்று பேசிட்டு நீ அவ்வளோ பேசு. ஆனால் தந்தை பெரியாரை மாத்திரம் தொட்டா வீணாக கெட்டு போயிடுவேன். இது அசிங்கமாக போயிடும். ஈரோடுலாம் இறங்கி பழைய மாதிரி 10,000 ஓட்டு கூட நீ வாங்க முடியாது. பூரா உனக்கு எதிர்ப்பாக பிரச்சாரம் பண்ணி புகழேந்தி தான் உள்ளே வருவேன். ஞாபகம் வச்சுக்கோ, இந்த கேவலமான செயலை விட்டுவிட வேண்டும். தந்தை பெரியார் போல ஒரு தலைவர் இனி உலகத்திலே கிடைக்க மாட்டார். வடக்கே அண்ணல் அம்பேத்கரும் பீலேவும் போராடினார்கள். தெற்கே தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் தந்தை பெரியார். மகளிருக்காக போராடிய தலைவர் தந்தை பெரியார். சுயமரியாதை ஊற்றுவித்தவர் தந்தை பெரியார். என்ன ஏதாவது வருதுங்க வாயிலிருந்து, நம்ம பேசுகிற மாதிரி என்னாலையும் பேச முடியும். கண்ணா